வணக்கம் மக்களே, நான் உங்கள் விவசாயி மகன் பேசுகிறேன். இன்றைக்கான இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, இது என்ன தீவனம்னு பார்த்தீங்கன்னா சிகப்பு தீவனம் தாங்க. இது பார்த்தீங்கன்னா கரெக்டாக அறுவடைலாம் முடிஞ்சு 3 வாரம் ஆகுது. நானும் எங்கள் அப்பாவும் பார்த்தீங்கன்னா இந்த கைனிக்கு யூரியா போட்டு தண்ணி கட்டிட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா துளுத்து வளர்ந்து வந்துருச்சு. இன்னும் கரெக்டாக பார்த்தீங்கன்னா 1 மாதத்தில் நல்லா வளர்ந்து வந்துருங்க. அறுவடைக்கு தயாராகிடும். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலுக்கு யாருன்னா இந்த வீடியோ புதுசாக பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க நண்பா. நம்ம பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மேலும் மேலும் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோலாம் போடுவோம். விவசாய சம்மந்தப்பட்ட வீடியோ தான் நம்ம போடுவோம். ஆட்டு பண்ணை, மாட்டு பண்ணை, கோழி பண்ணை, அப்புறம் கீரை விதைத்தல், அதுக்கப்புறம் கீரை மார்க்கெட்டுக்கு சந்தைக்கெலாம் எடுத்துன்னு போகிறது. இந்த மாதிரி வீடியோலாம் நம்ம போடுவோம். கீரை வகைகள்லாம் என்னென்ன கீரை பார்த்தீங்கன்னா சிறுகீரை, அரைக்கீரை, போண்டாக்கீரை, புளிச்சக்கீரை, பாலக்கீரை, அதுக்கப்புறம் பொன்னாங்கண்ணி, இதெல்லாம் நாங்கள்லாம் இந்த கீரை விதை தாங்க விட்டு சந்தைக்கு, அப்புறம் உழவர் சந்தை, மார்க்கெட்டுக்கு எல்லாமே நாங்கள் எடுத்துன்னு போவோம். அது மட்டும் இல்லாமல் நான் லாங் வீடியோ பேசுகிறதுனால என்னோடய வாய்ஸ் கொஞ்சம் திக்கி திக்கி பேசுகிற மாதிரி தான் இருக்கும். புதுசாக பார்க்குறேன் நீங்கள் யாரும் தப்பாக நினச்சிக்காதீங்க மக்களே. நம்ம பார்த்திங்கன்னா எல்லாமே நம்ம வீடியோ பேசுகிறதெல்லாம் கொஞ்சம் வாய்ஸ் இந்த மாதிரி திக்கி திக்கி பேசினாலும் நான் சொல்ல வர விஷயத்தை கரெக்டாக நான் சொல்லிவிடுவேன். அதுதான் என்னுடைய மெயின் பாயிண்ட்டு. அது மட்டும் இல்லாமல் இந்த தீவன கைனி எல்லாமே எங்களுது தான். இதுவும் பார்த்திங்கன்னா அறுவடை முடிஞ்சு 10 நாள் தான் ஆகுது. இது யூரியா போட்டு தண்ணி கட்டியாச்சுங்க. நல்லா துளுத்து வளர்ந்து வந்துச்சு. அப்படியே இது பார்த்திங்கன்னா இந்த கரும்பு தோட்டம் மாதிரி சின்ன சின்னதாக நின்றுங்குது. இந்த பச்சை தீவனம் என்னன்னு பார்த்திங்கன்னா இது சூப்பர் நேப்பியருங்க. இது பார்த்திங்கன்னா விதைக்கு விட்டு வச்சுருக்குறோம். எங்கள் வீட்டு பின்னாடி கைனி இருக்குது. அதுக்கு காவா கரெல்லாம் ஏர் ஓட்டி ரெடியாக வச்சுன்னு இருக்கிறோம். அதில் தான் அந்த கைனியில் தான் இந்த சூப்பர் நேப்பியர்ன்ற இந்த பச்சை தீவனம் அறுத்து எடுத்துன்னு போய் துண்டு துண்டாக கட் பண்ணி நடணும். அதுக்கு தாங்க இந்த சூப்பர் நேப்பியர் தீவனம் நாங்கள் விட்டு வச்சுருக்குறோம் இங்கே. அது மட்டும் இல்லாமல் இது பார்த்திங்கன்னா கரெக்டாக எந்த தீவன வகை பயிராக இருந்தாலும் சரிங்க, நம்ம அறுவடை முடிஞ்ச உடனே 1 வாரத்தில் தண்ணி பாய்ச்சி யூரியாவோ காம்ப்ளெக்ஸோ ஏதோ ஒன்று போட்டணும் மருந்து. அதை போட்டால் தான் 1.5 மாதத்துலேயே வளர்ந்து வந்துடும். அப்போ தான் நீங்கள் பால் கறக்கிற மாடெல்லாம் வச்சுருந்தீங்கன்னா நல்லா இந்த மாதிரி தீனிலாம் அறுத்து போட்டு நல்லா பால் கறக்கலாம். அப்படி இல்லை, நான் யூரியா போட மாட்டேன், வெறும் தண்ணி கட்டி தான் நான் இந்த மாதிரி தீவனம் வளர்ப்பேன்னு நீங்கள் யாருன்னா இந்த மாதிரி சொன்னீங்கன்னா, இது பார்த்தீங்கன்னா 3-3.5 மாதம் ஆகும் அப்படியே தானாக வளர்ந்து வர்றதுக்கு. அது மட்டும் இல்லாமல் தானாக வளர்ந்தால் சரியாகவே இருக்காது, பச்சை பசேல்னு இருக்காது, ஒரு மாதிரியே காஞ்ச மாதிரியே இருக்கும். சரி மக்களே, இன்றைக்கான வீடியோ பார்த்தா நம்ம இதோட முடிச்சுக்கலாம். இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான லாங் வீடியோவில் நாளை சந்திப்போம். ஓகே, பை.